முன்னாடி ஒரு டிவில ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி காட்டுறாங்க. எப்படி ஒரு இறந்து போன உடலுக்குள்ள மறுபடியும் ஒரு உயிர கொண்டு வரது, அத எப்படி பண்றது அப்படின்னு காமிச்சிட்டுருக்காங்க. அத யாரோ உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. இது கட் பண்ணா பைப்பர் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு ரோட்ல நின்னுட்டுருக்கா. அவளுக்கு சரியா கண்ணு தெரியாது. பிளர்ரா தெரியும். அவளுக்கு முன்னாடி 3 சின்ன பொண்ணுங்க நின்னுட்டுருக்காங்க. பக்கத்துல ஒரு ஸ்கூல் வேன் நின்னுட்டுருக்கு. அந்த 3 சின்ன பொண்ணுங்களும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த பைப்பருக்கு ரொம்பவுமே ஏக்கமாயிடுது. அவங்கள மாரி பேசணும், அவங்க கூட போய் பேசணும்னு. ஸோ, அவங்க கூட போய் பேச ஆரம்பிக்கிறா. ஆனா எந்த பொண்ணுமே அ அதுகிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்ல. பாவம் அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதனால இது கூட தெரியல. ஆனா அவ பேசிக்கிட்டே இருக்கா. கரெக்ட்டா அவங்க அண்ணன் ஆண்டி வந்துடுறான். இப்ப பைப்பரோட ஸ்டெப் பிரதர் தான் ஆண்டி. இப்போ இந்த ஆண்டி வந்துட்டு பைப்பர கூப்பிட்டுட்டு போயிடுறான். பைப்பர் வந்து கேட்கிறா, "அந்த பொண்ணுங்களுக்குலாம் என்னைய பிடிக்கல தானே?" அப்படின்னு. "இல்ல, இல்ல. அந்த பொண்ணுங்களுக்குலாம் உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அப்படி இருந்தாங்க, இப்படி இருக்கான்னு" சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்கான். என்ன மாரி அண்ணன் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகான அண்ணன் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கா. கண்ணு தான் தெரியல பாவம். ஆனா அவனோட அண்ணன் ரொம்பவே நல்லவனா இருக்கான். பைப்பருக்காக அவனோட சொந்த தங்கச்சியா இல்லாத கூட பாருங்க எவ்வளோ அழகா அந்த குழந்தைய பார்த்துக்கிறான்னு. 2 பேரும் இப்ப வீட்டுக்கு வராங்க. அங்க வந்தா ஒரு பெரிய அதிர்ச்சி. அவங்களோட அப்பா இறந்து கிடக்குறாரு. இத தாங்கிக்கவே முடியல அந்த பொண்ணால. அவங்க அண்ணன் தான் சமாதானப்படுத்துறான். என்னென்னமோ ஜோக்லாம் சொல்றான். ஆம் என்னென்னமோ காமெடிலாம் பண்ணி அந்த குழந்தைய நல்லா வச்சுக்கிறான். ஆ இப்போ ஒரு கவுன்சிலிங் நடக்குது. அந்த கவுன்சிலிங்ல பைப்பர்ட்ட "உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. ஆண்டி பக்கத்துல உட்காந்துருக்கான். இப்போ என்ன அப்படின்னா, அந்த நாட்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மா, அப்பா இல்லாத குழந்தைங்கள யாருக்காவது தத்து குடுத்து வளர்த்து குடுத்துருவாங்களாம். ஃபாஸ்டர் மாம், ஃபாஸ்டர் டாட் இந்த மாரி. அப்படி முன்னாடி உட்காந்துருக்க அந்த கவுன்சிலிங் லேடியா, இல்ல அவங்க டாக்டரா என்னன்னு தெரியல. அவங்க பேரு வெண்டி. அவங்க ஒரு ஒரு ஒருத்தவங்கட்ட சஜெஸ்ட் பண்றாங்க. அவங்க தான் லாரா. அவங்க எடுத்து நீங்க நீங்க வளர போறீங்கன்னு பைப்பர சொல்றாங்க. ஆனா ஆண்டிய வந்து வேணான்றாங்க. ஏன்னா ஆண்டி ஏதோ சின்ன வயசுல தப்பு பண்ணியிருப்பா போல இருக்கு. அதனால அந்த லாரா வேணான்னு சொல்ட்டாங்களா என்னன்னு தெரியல. இத வெண்டி சொல்லவும், இல்ல பைப்பர் வந்து ஆண்டி இல்லாம நான் இருக்க மாட்டேனும், ஆண்டி பைப்பர் இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால, 2 பேருமே போங்க லாரா வீட்டுக்குன்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பி வச்சுடுறாங்க. உள்ள போய் பார்த்தா தெரியுது, அந்த லாராங்கிற அந்த பொண்ணு பொண்ணு இல்ல. அவங்க ஒரு ஒரு பெரிய லேடி. ஒரு மனநல ஆலோசகரா முன்னாடி இருந்திருக்காங்க. இப்ப இல்ல. இவங்களுக்கு பைப்பர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பைப்பர் மேல தான் ரொம்ப அக்கறையா, அன்பா இருக்காங்க. ஆண்டிய கண்டுக்கவே இல்ல. இது ஆண்டிக்கு முதல்ல கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் விசாரிச்சா தான் தெரியுது. இந்த லாராவோட பொண்ணு கேத்தி, பைப்பர் மாரி கண்ணு தெரியாத பொண்ணு தானா. அவ குளத்துல அதாவது ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்துட்டா போல இருக்கு. அதனால தான் இவங்க பைப்பர் மேல ரொம்ப பாசம் காட்டுறாங்க தெரிஞ்சோனே, ஆண்டிக்கும் ஓகே அப்படின்னு ஆயிடுது. அங்க ஒரு சின்ன பையன் சுத்திட்டு இருக்கான். ஒலிவர் அவன் பேரு. இந்த லாரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒலிவரு ஆ அவனோட பொண்ணு கேத்தி இறந்த உடனே, இவன் அதிர்ச்சியில பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றான்.